தேவனுடைய அந்த வெளிச்சத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்டா இல்லைங்களா? தேவனுடைய ஒளியிலிருந்து தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறாரு? அந்த வெளிச்சத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை உடையவர் நாம் கடந்த வாரம் அதான் பார்த்தோம். முற்காலத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்தகாரமாக இருந்தீர்கள். இப்பொழுதோ வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன பண்ணுங்க? நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரம் பார்த்தோம். அப்போது நமக்கு தேவன் எதையோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, யாரெல்லாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ தேவன் என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியம். இப்போது நீங்கள் பள்ளியில் போகிறோம், அது எதற்காக படிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கைக்காக என்ன பண்ணுறோம்? நம்முடைய அடுத்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்காக என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். ஆனால் வேதம் நம்முடைய வாழ்க்கையை இப்படி தான் நீ வாழணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு? வேதத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இதில் கற்று முடித்தவங்க யாரும் கிடையாது. கற்று முடித்தவர்களுக்கு எங்கே பூமியில் வேலை கிடையாது. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கற்று முடித்தவர்களை பூரணம் ஆயிட்டாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாருமே பூரணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். பூரணத்தை நோக்கி பயணம் போயிட்டுருக்குறோம். நம்முடைய ட்ராவலில் என்ன பண்ணோம்? சில நேரங்களில் நிறைய தடைகள் வரும். சில நேரங்களில் அவர் சொன்ன மாதிரி என்னால் 2 மாதம் ஒழுங்காக வர முடியல. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தடைகள் தேவன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த தடைகளை மீறி நான் ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறேன்னா, அந்த ஓட்டத்தை முடிக்கிறேனாங்கிறது தான் காரியம். எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இடையில் ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணுது? அவங்கள இழுத்து பிடிச்சி என்ன பண்ணுது? அவங்கள உட்கார வச்சிருது. தேவனுக்கு கிட்ட வந்து தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாதபடிக்கு, தேவனுடைய சமூகத்தில் உட்கார முடியாதபடிக்கு, தேவனுடைய நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோன்னா, அந்த ஆசை இருக்கும். ஆசை இல்லாத யாரும் கிடையாது. அந்த ஆசையை, அந்த பிரயாசம் நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. ஆசை நிறைவேற்றுவது தப்பல்ல. அதுக்கு நம்ம பிரயாசப்படணும். இப்போ ஒரு விவசாயி அந்த என்ன சொல் நல்லா பண்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த என்ன சொல்கிறது? தண்ணீர் கொண்டு நல்லா ஊற விடணும் கொஞ்ச நாளைக்கு. ஊற விட்டு அது என்னென்னோ செய்கிறாங்க. அந்த என்ன சொல்கிறதுன்னா, அந்த ஊற விட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஈரத்தில் என்ன பண்ணுவாங்க? அந்த பயிரை கொண்டு போய் நடுவாங்க. அதை நட்ட பிறகு உடனே பலன் கொடுக்காது. அது 30 என்ன சொல்கிறது? 3 மாதம், 90 நாள், சிலர்லாம் 4 மாதம். அப்போது என்னென்னா இதெல்லாம் கடந்து போகும்போது தான் அந்த அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம எல்லாமே நினைக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் உங்கள் கோயிலுக்கு நான் வந்தோடனே எங்களுக்கு அவர் சொன்னார், எனக்கு வந்து ஒருத்தர் 2 பேர் பணம் தரணும். 2 பேர் எனக்கு பணம் தரணும். உங்கள் கோயிலுக்கு வந்தால் அதுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவாரா அப்படின்னு கேட்டார். நான் சொல்லிட்டேன், நிச்சயமாக நடக்காதுன்ட்டு நான். நீ அதுக்காக வந்தால் நடக்காது. அதை விட பெரிய காரியம் ஒன்று இருக்குதுங்கன்னு சொன்னேன். அதை விட பெரிய காரியம் இருக்குது. பணம் எப்போ வேணால் எப்போ வேணால் வரும், எப்போ வேணால் போயிடும். அந்த பணம் உங்களுக்கு வந்தாலும் உங்கள்கிட்ட 6 மாதத்துக்கு மேலே தங்காது. திரும்ப போயிடும் உங்களை விட்டு. ஆனால் நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையில் போகக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜீவனுக்கு பார்த்தீங்களா உயிர், இந்த சமாதானம். அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்படின்னா வாங்கன்ட்டேன், நல்லா வராதிங்கன்ட்டு. நான் முதல்ல சொல்லிட்டு எடுத்த உடனே நடக்காது அப்படின்னோடனே அவளுக்கு அவ்வளோதான் பக்குன்னு ஆகி போச்சு. அவருக்கு நடக்காது. ஏன்னா அவர் நோக்கம் என்ன? நான் 2 வாரம் வருவேன், பணம் கொடுத்துருவாங்களான்னு கேட்டார். இது நடக்குமா காரியம்? இங்கே இப்போ ஆண்டவர் என்ன ஃபைனான்ஸ் இது ஆஃபீஸை வச்சுருக்கிறாருங்க, செட்டில் பண்ணிடலான்ட்டு. ஆனால் ஆண்டவருடைய அவன் என்ன நோக்கத்துக்காக வராங்கிறது முக்கியம். நம்முடைய சபைக்கு ஒரு மனிதன் ஒரு ஆண்டவர்கிட்ட என்ன நோக்கத்துக்காக வராங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம என்ன முகத்தை பார்க்கிறோம், தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அப்போ அவருக்குள்ளே இருக்கிற அந்த அந்த அன்பு என்ன பண்ணும்? நம்ம மேலே ஏற்கனவே ஊற்றியாச்சு. ஆண்டவர் நம்ம மேலே ஏற்கனவே ஊற்றியாச்சு. ஆனால் அந்த அன்பில் நம்ம எவ்வளோ வளருகிறோம் அப்படிங்கிறது தான் காரியம். எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் உருவாயிருக்கிறது. சிலர் வந்து ரட்சிக்கப்பட்டு 25, 30 வருஷம் கூட ஆயிருக்கலாம். சிலர் 15 வருஷம் ஆயிருக்கலாம். சிலர் என்ன சொல்கிறதுன்னா 5 வருஷம் ஆயிருக்கலாம். சிலர் 2 வருஷம் கூட ஆயிருக்கலாம். சிலர் என்ன சொல்லுது, சிலர் அவ்வளோ நாட்கள் ஆனாலும் அவரோட வாழ்க்கை மாற்றம் எவ்வளோங்கிறது தான் முக்கியம். முந்தினோர் பிந்தினோர் முந்தினாயம் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுறது. நம்ம எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம் இல்லை, நான் எவ்வளோ கீழ்ப்படிங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணோம்? பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவர் என்ன பண்ணோம்? சேவிக்கணும். சேவிக்கிறது என்னன்னு தெரியுங்களா? நாம் அவருக்கு அடிமை. நம்ம அடிமையானவனுக்கு சுயாதனம் கிடையாது. அவன் தன்னிச்சை எதுவுமே முடிவெடுக்க முடியாது. எஜமான் என்ன சொல்கிறாரோ கேட்கணும். நமக்கு எஜமான் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
4வது 5வது வசனங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. புரியுதுங்களா? நான் கடந்த வாரம் உங்களுக்கு இது கொஞ்சம் விளக்கமா சொன்னேன். வெளிச்சம்னா என்ன? ஒளினா என்ன? இருள் அப்படின்னா என்ன? பகல் என்ன? இரவு என்ன? அது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன பண்ணேன், கொஞ்சம் எடுத்துக்காட்டி வேதத்திலேருந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். இப்போ இங்க என்ன சொல்லப்படுகிறதுனா, அவருக்குள் யாருக்குள்ளங்க? கிறிஸ்துவுக்குள் என்ன இருந்துச்சுங்க? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்குள் என்னாச்சாம்? ஒளியா இருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ என்ன, அப்ப ஆண்டவர் நம்ம யாருமே கண்ணார பார்க்க கிடையாது. நம்ம யாருமே ஆண்டவரை கண்ணுல பார்க்க கிடையாது. ஆனா அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்ததான். அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது. இப்ப நல்ல விஷயம் தெரியுங்க. இப்ப நம்ம ஒரு என்ன சொல்றதுன்னா, நைட்ல வண்டி ஓட்டிட்டு போறோம். வண்டி ஓட்டிட்டு போறோமா இல்லையா? அந்த வண்டிய நம்ம அந்த வெளிச்சத்தை எப்படி காமிக்க முடியும்? அந்த டார்ச் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வெளிச்சத்தை ஆன் பண்ணா மட்டும் தான் ஆன் ஆகும். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த வெளிச்சத்தில் ஆன் ஆனா தான் அந்த இருள் விலகும். இருள் விலகினா தான் நான் போக வேண்டிய பாதையில நான் போக முடியும். அல்லேலூயா! அப்போ அங்க சொல்லப்படுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது. இப்போ எப்படி அந்த ஒளி எப்படி நமக்குள்ள வந்துச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். ஒளி எப்படி நமக்குள்ள வந்துச்சு? அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம். இல்லைங்களா? ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்ததா. முதல் வசனம் வாசிங்களேன். 1 யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப என்ன எதை தான் சொல்லப்படுகிறது? ஒளி என்ன சொல்லப்படுகிறது? வார்த்தையை குறிப்பிடுது. அல்லேலூயா! வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை குறிப்பிடுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அது தேவனா இருந்தது. புரியுதுங்களா? அப்போ அந்த வார்த்தை தேவனா இருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கு தான்? எனக்கு தான். அல்லேலூயா! இப்போ ஆண்டவருடைய வார்த்தை யாருக்குங்க? எனக்கு. அந்த வார்த்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருக்குள் அந்த ஒளி வந்துடும். அல்லேலூயா! அப்ப ஒளிக்கு முன்பாக நமக்குள்ள என்ன இருக்குதுங்க? இருள் இருந்தது. ஏன்னா முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த ஒளி எனக்குள்ள வருகிற போதுதான் அந்த எனக்குள்ள என்ன, அந்த ஜீவன் எனக்குள்ள என்ன பண்ணுது? அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த வேத வசனம் என் வாழ்க்கையில் இருக்கணும். பேச்சில் இல்லை. பேச்சில் இருக்கக்கூடாது. நிறைய பேசுவாங்க. சிலர்லாம் வசனம் எடுத்து அப்படி கட கட கடன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பேசுறதுக்கும் அவங்களோட வாழ்க்கை முறைக்கு அது சம்மந்தமே இருக்காது. புரியுதுங்களா? இப்போ நிறைய என்ன சொல்றதுன்னா, இப்போ சினிமாலாம் நிறைய எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவாக இருப்பார். வாழ்க்கையில் சம்மந்தமே இருக்காது. புரியுதுங்களா? சம்மந்தமே இருக்கு. அவங்க 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 படத்தில் வேணால் ஹீரோவாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஜீரோவாக இருப்பார். ஆனால் நம்முடைய வேதத்தை கடைப்பிடிக்கிறோம் பார்த்தீங்களா? அவன் தான் ஹீரோ. யோபு அதை செய்தான். யோபு என்ன பண்ணாரு? அந்த வார்த்தை உண்மையும் மொத்தமாக இருந்தான். எல்லா சூழ்நிலையிலும். ஆமாம். கடைசியா அவன் பூரணமாகி மரித்தானான். பூரண 140 வருஷம் உயிரோடு இருந்து பூர்ண வயதுள்ளனா மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். கடைசியில் இருக்கும். யோபு புத்தகத்தில் கடைசி பகுதியில் கடைசி வசனம். அவன் ஏன் அந்த நான் முதல்ல சொன்ன அந்த பூரணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் எனக்குள்ள ஒளி இருக்குதா இல்லைன்னு எப்படி தெரியும்? இப்போ அங்கே கரண்ட் இல்லைங்க. டக்கு நம்ம கண்ணில் பார்க்கன்னு சொல்லிடுறோம். புரியுதுங்களா? கரண்ட் இப்போ இல்லை. இப்போ வந்து எதனால யூபிஎஸ்சில் தான் என்ன பண்ணுது, நம்ம பேசுகிறோம். ஆனால் அந்த ஒளியை நம்ம கண்ணால் பார்க்கறதுனால ஓகே. ஆனால் வேதங்கிறது எங்கே இருக்கணும் தெரியுங்களா? இதயங்கிற கண்ணாடி பார்க்கணும். இதயத்தில் இதயத்துக்கு கண்ணுக்கு தான் இல்லைங்களா? தெரியுமா? இதயத்துக்கு கண் இருக்கா இல்லையா? என்ன பிரசாந்த்? என்னென்ன பேசுது இதயம்? என்னென்ன பேசுது? நம்ம கண்ணில் கூட நிறைய பேசுகிறேன்ல. அப்போ இதயத்துக்கு கண் இருக்குது. அல்லேலூயா! அப்போ அந்த இதயம் யாரை பார்த்து பேசணும்? ஆண்டவரை பார்த்து பேசணும். அல்லேலூயா! எவ்வளோ சிந்தனைகள் வருது இல்லை இதயத்தில்? எவ்வளோ சிந்தனைகள், எவ்வளோ விஷயம்.
எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் ஆண்டவர் அல்லேலூயா அப்படின்றோம். ஒரு விஷயம் நடக்கலைன்னா நான் என்ன பண்ணுறோம், அப்படியே சோர்ந்து அப்படியே மடிஞ்சு போயிடும். நமக்கு பிரியமானது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தா ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. நான் நடக்கிறதெல்லாம் அப்போ என் கூட ஆண்டவர் இருக்கிறார் நினச்சிக்கிறேன். கிடையவே கிடையாது. எப்போ உங்களுக்கு உபத்திரமும் போராட்டமும் நிந்தைகளும் அவமானங்களும் கண்ணீரும் உங்களுக்கு வருதோ, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அது எனக்கு வரவே இல்லை அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பிரச்சனையே எனக்கு வரல வாழ்க்கையிலனா நம்ம எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோம், தவறி எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா அதை இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கிற இடுக்கமான வாசல். ஆண்டவர் சும்மாலாம் நீ பரலோகத்துக்கு போயிடலாம் சொல்லவே கிடையாது. சும்மா நீ வந்தா போயிடலாம் அப்படிலாம் சொல்லவே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாருக்கும் அந்த கல்லன் கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது அந்த வாய்ப்பு. புரியுதுங்களா? ஆமாம், எல்லாருக்கும் உடனேலாம் டக்கு டக்குன்னு நடக்காது. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. உலகத்தார் கூட அப்படி நினைக்கிறாங்க. ஸ்கூல் போனோடனே என்ன பண்ணாங்க, ஃபாரின் ஃபண்ட்ஸ் நிறைய வருது, அது இது அப்படியே இவங்களே நினச்சிக்கிறாங்க. ஆனால் இங்கே படுற கஷ்டமும் துன்பங்களும் நமக்கு தான் தெரியும். ஒரு தேவைகள் மத்தியில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படியே அந்த என்ன சொல்கிறது, ஃபிங்கர் டிப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் வாழ்க்கையை நுனியில் வச்சுருப்போம். கீழே விழுந்தா மரணம். புரியுதுங்களா? கீழே விழுந்தா மரணம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்டா இல்லைங்களா? நான் யாரும் அப்படி இல்லைன்றீங்களா? நீங்களாம் பார்க்குறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. உண்மை அதுதான். ஆமாம், எப்போ வாழ்வு எப்போ சாவுனே தெரியும். நினச்சி பாருங்க. அப்போ ஆனால் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு. ஏன்னா அது உபத்திரவம் கடினமான பாதைகளை நம்ம கடந்து போகிற போது தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கலங்க வேண்டியதில்லை. அவருக்குள் என்ன இருந்துச்சா, ஜீவன் இருந்ததான். அந்த ஜீவன் மனுஷருக்குள் எப்படி இருந்துச்சா, ஒளியா இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணணும், வேதம் என்கிற கண்ணாடியை இதயத்தின் மூலமா என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நான் பேசணும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட எப்படி பேசணும்னா, வேதத்தை நான் என்ன பண்ணணும், அனுதினமும் பார்க்கணும், வாசிக்கணும். வாசிக்க தான் ஆண்டவர் என்னோட கூட பேசுவார். ஐயா நான் எனக்கு படிக்கவே தெரியல. அது கவலையப்படாதீங்க. இப்போலாம் ஆடியோ பைபிள் வந்துருச்சு. செல்லில் இப்போ யாரும் செல்லில் என்ன இருக்குங்க வீட்டில்? எல்லார் வீட்லையுமே செல்லு இருக்கும். திலகம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா எங்கள் வீட்டில் வந்து சின்ன ஃபோன் தான் நான் வச்சுருக்கிறேன். உங்கள் பேத்தி வச்சுருப்பா பெரிய ஃபோன். அவங்ககிட்ட நீ ஆடியோ பைபிள் போட்டு ஏசப்பாவோட வசனம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அப்போது என்னால் வாசிக்க முடியல. ஓகே நல்லா கேட்கலாம் தானே. அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, கேட்க முடியாத திறன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமாங்க, நமக்கு எவ்வளோ வாய்ப்பாருங்க. அதாவது கண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு காது இருக்காது. கண் இருக்காது, காது நல்லா கேட்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? கண் இருக்கும், காது கேட்காது. பார்த்துருக்கீங்களா? ஒரு கை இருக்காது, ஒரு கால் இருக்காது. அவ்வளோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் நமக்கு எல்லாம் ஒழுங்காக தான் கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் ஒழுங்காக தான் கொடுத்துருக்கிறாரு. தேவையான ஃபேனு, லைட்டு, வீட்டுக்கு தேவையான பொருள், இப்போல்லாம் என்ன நமக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஒரு காலகட்டங்களில் ஃபோனுன்றதுனா யோசித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஒருத்தருக்கு யாருன்னா ஃபோன் பண்ணால் ஒருத்தர் அனுப்பணும். செய்தி அனுப்புவதற்கு அப்போ என்ன ஆச்சு, காலம் அப்போ சுறுசுறுப்பாக இருந்தாங்க. இப்போ எல்லாமே நம்ம கொடுத்தோம், நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் சத்தம் வர மாட்டேங்குது, சோம்பேறி இருக்கிறோம். அல்லேலூயா. உண்டா இல்லைங்களா? சோம்பேறியாக இருக்கிறோம். காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். எல்லாமே கேட்ட உடனே கிடச்சிருது, அதனால் அருமை தெரியல. அப்போ ஆண்டவர்கிட்ட அந்த அருமையை நம்ம எண்ணி பார்க்கணும். ஆண்டவர் நம்ம எங்கேருந்து கொண்டு வந்தார். அந்த காலத்தில் தான் நம்ம தூக்கின்னு வந்து வெளிச்சத்தை கொடுத்து நம்ம கண்களை தெளிய வச்சு நம்ம ஆவிக்கிற ஓட்டத்தை ஓட வச்சு நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஜீவனை நமக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜீவன் என்ன பண்ணுதான், மனுஷருக்குள் ஒளியா இருந்ததான். அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளில் என்ன பண்ணுதான், பிரகாசிக்குதா இல்லையா? உலகத்தை அவனை பார்த்து சொல்றேன்னா இல்லையா? என்ன உங்களுக்குள்ள ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம்? யாராவது கேட்டிருக்காங்க உங்களை பார்த்து, நீங்கள் என்ன புடவை பாட்டுன்னு கேட்குறது அது வேறு விஷயம், அதெல்லாம் கிடையாது. அது கிடையாது. உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் என்ன, உங்களுக்கு என்னை ஒருத்தன் பார்த்து என்னை கேட்டான், உங்களுக்கு கோவமே வராதா அப்படின்னு கேட்டான். என் பொண்டாட்டிட்டு போய் கேளுன்னு சொன்னேன். கோவமே உங்களுக்கு வராதா? ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும் நான் யாருன்னு, ஆண்டவருக்கு தெரியும். உண்டா இல்லைங்களா? அப்போ கோபம் வரும். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஆமாம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போ நான் பாவத்துக்கு விலகி நான் ஓடணும். கோபம் எனக்கும் வரும், ஆனால் நான் மீறிடக்கூடாது.
அந்த கோவம் வந்த பிறகும் நான் என்ன பண்ணணும், நான் உணரணும். யாருமே வீழாம நடக்கவே முடியாது. விழாம யாருமே நடக்க முடியாது. ஆனா, விழுந்த பிறகும் நான் உணர்றேனான்றது முக்கியம். நான் அன்னைக்கு கோவப்பட்டேன், அதுக்காக சாரி. நான் உங்கள அன்னைக்கு பேசிட்டேன், அதுக்காக மன்னிச்சுக்கங்க. அப்ப நான் எப்போ கிறிஸ்துவ நான் காண்பிக்கிறேனோ, அப்ப அந்த உணர்கிற போது ஆண்டவர் உங்கள மீண்டும் உயிரிட செய்றார். புரியுதுங்களா? ஏன்னா, எசேக்கியேல் ராஜா வந்து மனம் கசந்து அழுதான். "உன் வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்துங்கிறார்." தீர்க்கதரிசன அனுப்பிச்சு நாத்தான் அனுப்பிச்சு, "உன்னோட வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து." நானும் அழுறான். செவுருப்புறமா திரும்பி நின்னு அழுதானா, அழுத பிறகு ஆண்டவர் 15 வருஷம் ஆண்டவர் சொல்லிட்டார், "நீ அவ்வளோதான் முடிஞ்சுன்றாரு." ஆனா, திரும்ப 15 வருஷம் அவனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றார். திரும்ப வயசு என்ன பண்றாரு? வயச ஆமா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு அவன் வாழ்க்கையே இன்னைக்கு முடிய போகுதுன்னு தெரியுது. ஆனா, திரும்ப 15 வருஷம் குடிச்சா அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? எப்போதும் ஆண்டவர் நினைச்சிட்டு இருப்பானா இல்லையா? அதே போல தான் நம்ம இருளில் இருந்தோம், ஆண்டவர் நம்மள வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருக்கிறார். புரியுதுங்களா இல்லையா? ஆண்டவர் நம்ம கை விட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் நம்ம நிலைமை? நம்மலாம் என்ன பண்ணியிருப்போம்? கொரோனா வந்துச்சுங்க, கொரோனா பீரியட்ல. ஆமா, பக்கத்து வீட்ல இருக்கவங்க இறந்துட்டாங்க. கண்ணார பார்த்தவங்க, என்கிட்ட காலையில பார்த்தவங்க சாயந்தரம் இல்ல. சாயந்தரம் காலையில அவங்கள பார்க்குறேன், ரொம்ப சீரியஸு. சாயந்தரம் பார்த்தா அவங்களுக்கு இல்ல. புரியுதுங்களா? ஆமா, போய் 3 மணி நேரம் கழிச்சே இல்ல அவங்க. செய்தியா வருது. என்ன அப்படியே குப்பை மாரி என்ன பண்றாங்க? அப்படியே தள்ளுறாங்க. பொக்லிங் வச்சு என்ன பண்ணாங்க? நிரவுறாங்க. எவ்வளோ அந்த மனுஷனுடைய ஏன்னா இது வந்து ஹிட்லர் காலத்தில தான் அந்த விஷயம் நடந்துச்சு. ஹிட்லர் காலத்தில. ஆனா, இப்போ இயற்கையா வந்துச்சு. வந்து எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ பேர் பயந்தாங்க இல்லையா? எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் அவுட்டு. ஆனா, தேவன் என்ன பண்ணியிருக்கார்? நம்மள கிருபையாக பாதுகாத்து நம்மள வச்சிருக்கிறார். அல்லேலூயா! அப்போ அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இதுதான் காரியம். இருளில் பிரகாசிக்குது. நம் உலகத்துக்கு தேவன் நம்மள எப்படி வச்சிருக்கிறாரு? உலகத்துல வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. ஆனா, கீழ இருளிலே இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. நம்ம எவ்வளவோ சுவிசேஷங்கள் அறிவிக்கிறோம். ஒரு பாவியான மனுஷனத்துல போய் என்ன பண்றோம்? இப்படியெல்லாம் விஷயம் இருக்குப்பா. நீ கிறிஸ்துவண்டையில வா. ஆண்டவர் உன் வாழ்க்கை தரத்தை மாத்துவார். நீ இருந்த முன்னிலைமை பார்க்க பின்னிலைமை ஆண்டவர் உங்களை மாத்துவார். உங்களுக்கு இருக்கிற காரியங்களை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துவார். உங்களை ரட்சிப்பை கொடுப்பார். மரணத்திற்கு பிறகு உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்படி நம்ம சுவிசேஷம் சொன்னா, அது அப்போது என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. பின்னாடி தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்த பிறகு திரும்பின போது அது என்ன பண்ணுமா? என்ன பண்ணும்? மறைஞ்சிரும். அதனுடைய உருவ மரம் இன்னதென்று அறிய முடியாதான் வேதம் சொல்லுது. அப்போ அது போல தான் அவங்க நான் சொன்னவனு கேட்டதும் உள்ள போகாது. ஏன்னா பிசாசு என்ன பண்ண மாட்டான்? ஏன்னா அவங்க இருளுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அதுக்கு அந்த வெளிச்சத்தில் வராம இருக்கிறாங்களாம். ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20, 21 வாசிங்களேன். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஒளியிடத்தில் என்ன பண்றானா? வராது. புரியுதுங்களா? சிலர்லாம் ஏன் கூப்பிட்டா உங்களுக்கு வர மாட்டேங்கிறாங்க ஆலயத்துக்குன்னா, இதான் விஷயம். சத்தியத்துக்குள்ள அவங்க ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்க திரும்ப வாசிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். இதுதான் காரியம். நம்ம நினைக்கிறோம். அவங்க என்னன்னா ஒருத்தர் வந்தார் என்கிட்ட. அதாவது நான் சொல்றது எப்படின்னா 99, 2000த்துல. அப்போ வந்து ரட்சிக்கப்பட்டு வந்தார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? எனக்கு இந்த ஒழுங்கின்படி எல்லாம் நடக்க முடியலைங்க. ஓப்பனா சொல்லிட்டார். இங்க சொல்ற அந்த சட்ட திட்டங்கள் என்னால முடியலங்கிறார். என்னால செயல்படுத்த முடியல. அதனால தான் வரலங்கிறார். அப்போ ஏதோ ஒரு பாவம் என்ன பண்ண இழுத்து வச்சிருக்குது அவரை. புரியுதுங்களா? அவர் சொன்ன வார்த்தை இது. நான் சொல்றது 2000த்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ரட்சிப்பு நல்ல ஆலயத்துக்கு வந்தார் மனுஷன். குழந்தை இல்ல. ஆண்டவர் குழந்தைய கொடுத்தார். ஜெபம் பண்ணோனே ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் அவங்க வீட்ல. அற்புதம் செஞ்சதும் அவர் தேவை என்ன? குழந்தை வேணும். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆசீர்வாதம். பெற்றுக்கொண்டு என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டு போயிட்டார். என்னால் அதன்படி நடக்க முடியல. அதனால தான் வரல அப்படின்ட்டார் ஓப்பனாவே. அப்போ அங்க சொல்லப்பட பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியினிடத்துல வராது இருக்கிறான். அவன் என்ன பண்ண? ஒளிய பகைக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுற. கீழே வாசிங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ
தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். புரியுதுங்களா? ஏன் வரமாட்டேங்கிறான், ஏன் வரான்னு புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்போ ரட்சிக்கப்பட்டவன் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் ஒரு காரியங்களை செய்கிறபடினால அவன் என்ன பண்ணான், அவனுடைய காரியங்கள் வெளியரங்கமாக இருக்கிறபடினால அவன் சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு மடியில் கனம் இல்லை, நான் பயப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. மடியில் எனக்கு கனம் இல்லை, இப்போ நான் எதுக்கு பயப்படணும், வரட்டும் பார்த்துக்கலாம். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, பொல்லாங்கு செய்கிறவன் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு இருநிடத்தில் அது ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். புரியுதுங்களா? ஆனால் சத்தியத்தின்படி நடக்கிறவனும் அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய காரியங்கள் வெளியரங்கமாக இருக்கிறபடினாலே அவன் என்ன பண்ணுறான், ஒளியினிடத்தில் வருகிறான். நான் சர்ச்சுக்கு வரதை பற்றி சொல்லலை, எனக்கும் ஆண்டருக்கும் இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடைவெளிக்கு காரணம் சொல்கிறேன். எனக்கு ஆண்டருக்கும் உள்ள இடைவெளிக்கு காரணம். இப்போ நீங்கள் வரலனாலும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் அங்கே வீட்டில் இருந்தாலும் ஆண்டவரை உங்களால் சேவிக்க முடியும். ஆனால் ஆண்டவரிடத்தில் சேவிக்கிற நீங்கள் இங்கே வராமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. இதுதான் விஷயமே. ஏன்னா ஒளியின் இடத்துல இருக்கிறவன், சத்தியத்தின் நடக்கிறவன் ஒளியின் இடத்துல வருகிறான். அப்போ பொல்லாங்கு செய்கிறவன் இருளில் இருக்கிறபடினால அவன் வந்தா அவனுடைய வெளிச்சம் என்ன பண்ணும், அவனுடைய இருளை என்னன்னு காமிச்சிடும். அப்போ அவன் அதை விட்டுட்டு வர முடியல, அவனால் அந்த காரியங்களை விட்டுட்டு வர முடியல. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா தயங்கி நிற்கிறான். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போது இங்கே வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிற இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நம்ம எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம், எவ்வளோ பேருக்கு நம்ம சத்தியத்தை சொல்கிறோம், நம்ம வாழ்க்கை முறையை நம்ம காமிக்கிறோம், சாட்சிகளை காமிக்கிறோம். அவைகள் எல்லாம் அவங்கள என்ன பண்ணல, அவங்க ஏன் அவன் வரலன்னா அவங்க இங்கே வந்தால் அவங்க விரும்புகிறபடி வாழ முடியாது. நம்ம என்ன சொன்னோம் பார்த்தியா, வந்தால் கிடைக்குமா, என்னுடைய ஃபைனான்ஸ் ரூட் கிளியர் ஆகுமா, கண்டிப்பாக நடக்காது. ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் மாறும், உன்னுடைய உள்ளான சமாதானத்தை ஆண்டவர் எடுக்க மாட்டார், அது இன்னும் வளரும். அது வளர்னா என்ன பண்ணும், அது பொங்கி மற்றவர்களையும் பற்றி பிடிக்கும். இப்போ சிறிய தீ பெரிய காட்டை கொளுத்துரும், சின்ன தீ இருக்குது பார்த்தீங்களா, பெரிய காட்டை கொளுத்துரும். அதே போல தான் கிறிஸ்துவின் அன்பு என்பது அந்த நம்ம எரிந்து கொண்டிருக்கிற அந்த சின்ன தீ தான் மற்றவர்களையும் பற்றி பிடிக்கும். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் 5-10 கன்னிகள் நம்ம பார்க்குறோம். அது எல்லாருக்குமே தெரியும், சூப்பராக சொல்லுவீங்க. எல்லாருமே பிரசங்கம் பண்ணால் ஆளுக்கு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் பண்ணுவீங்க, 1 மணி நேரம் கூட பண்ணுவீங்க. ஆனால் அதில் உள்ள விஷயம் என்ன, எடுத்து மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், அதில் என்ன சொல்லப்படுகிறதுனா, ஒரு இடத்துல அந்த திரி என்ன பண்ணுதான், அணைஞ்சு போயிடுதான். என்ன பண்ணுதுங்களா, அணைந்து போயிடுச்சு. அங்கே என்னன்னா 3 விஷயம் இருக்காங்க. என்னங்க, எண்ணெய், தீவெட்டி, இருங்க ஐயா, 2 நிமிஷம் சார். இப்போ என்னென்னா நமக்கு ஒரு விஷயம் பாடம் என்ன, எத்தனாவது கிளாஸ் படிக்கணும்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு உண்டான புக்ஸை நம்ம ரெடி பண்ணுவோம். எடுத்தோடனே 12ஆம் கிளாஸ் போக முடியாது. அப்போது இங்கே என்ன விஷயம்னா, இங்கே சொல்லப்படுகிற 2 விஷயம், ஒன்று எண்ணெய், இன்னொன்று தீவெட்டி, 2 இருக்கணும். எதிர்பார்ப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது இருக்கணும். எதிர்பார்ப்பு, ஆயத்தம் என்கிற ஒரு காரியம் இருக்கணும். சில நேரத்தில் சிலர்லாம் தன்னலமாக யோசிப்பாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே. ஆமாங்க, அது மனுஷீக ஆவி, மனுஷனை சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். மனுஷீக ஆவி என்ன பண்ணோம், மனுஷனை சார்ந்து ஒரு விஷயம். இன்னொன்று சொந்த தாளந்து, எனக்கு இவ்வளோ திறமைகள் இருக்குது, திறமையை சார்ந்துக்கிறவங்க ஒரு விஷயம் இருக்குது. 3வது காரியம் அனுபவங்கள் இருக்கும். சிலருக்குலாம் அனுபவம், நான் இத்தனை வருஷமாக பண்ணுறேன், எனக்கு தெரியாதா, நீ சொல்ல வேண்டியா, நான் சின்ன பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறது உனக்கு கேட்டால் தெரியும், சின்ன பிள்ளைங்க போட நாம் என்ன சாதாரணமாக சொல்லிவிடுவோம், ஈஸியாக நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்லிவிடுவோம். அனுபவங்கள் இருக்கும், தாளந்துகள் இருக்கும். இன்னொன்று அங்கே மனுஷிக பலன். சில நேரத்தில் அவங்க என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் தூக்கி என்ன பண்ணோம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கன்னிகைகள் 10 கன்னிகள் இருக்கிறான் பார்த்தீங்களா, உள்ளே வர முடியல. இதனால தான் அவன் வர முடியல. இந்த 3 காரியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் வந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எண்ணெய் கொடுக்குறதுக்கு ஆளுக்குறாங்க, புரியுதுங்க, அவங்க எண்ணம். ஆனால் இங்கே நமக்கு தேவை என்ன தெரியுங்களா, எண்ணெய் முக்கியம். எண்ணெய் வேணும், தீ வேணும், நெருப்பட்டி. இது 2ஐயும் விட்டுட்டிங்கன்னா ஆண்டவர் வருவார். அது வாசிங்களேன், 1ஆம் வசனம் வாசிங்க.
25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு பேயாக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஒப்பா இருக்கிறது. அதாவது பரலோக ராஜ்யத்தை ஒப்பிடுறார். ஊமையா சொல்றார். ஏன்னா ஆண்டவர் நமக்கு சுத்தி வளைச்சு நமக்கு நேரா சொன்னா புரியாது. நமக்கு புரியுற வண்ணமா என்ன பண்றாருன்னா 10 கன்னிகளை குறித்து சொல்றாரு. 2வது வசனம் வாசிங்க. அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு பேயானார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு பேயாகவில்லை. அவர்கள் 5 பேர் எப்படிப்பட்டவங்களா? புத்தி உள்ளவர்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். என்னங்க? எண்ணெயோடு கூட எண்ணெய் கூட கொண்டு போகவில்லை. வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். புரியுதுங்களா? 2 விஷயம் பேர் உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்ப 2 விஷயம் இருக்கு. இது யார் வெளி உள்ளவர்களுக்கு இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த வசனம் யாருக்கு? எனக்கு. முதல்ல எனக்கு. இந்த வசனம் யாருக்குங்க? ஆவிக்குரிய நமக்கு. நமக்கு தான் சொல்றாரு. 2 மனிதர் இருக்கிறாங்க. ஒருத்தர் புத்தி உள்ளவங்க, ஒருத்தர் புத்தி இல்லாதவங்க. என்னதான் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் இந்த புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கீழ்ப்படிவாங்க. புத்தி இல்லாதவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகணும். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகும்போது என்ன வேணும்? என்ன வேணும்? தீவட்டி. 2 முக்கியம். ஒருத்தர் என்ன பண்ணாங்க? தீவட்டி மட்டும் கொண்டாண்டாங்க. என்ன கொண்டு போல? என்ன அங்கே போய் வாங்கிக்கலாம். இது சோம்பேறித்தனம். புரியுதுங்களா? என்னை அங்கே போய் வாங்கிக்கலாம். இவங்க போனாங்க. அப்புறம் வாசிங்களேன். மணவாளன் வர தாமதித்த பேயாது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். எல்லாரும் என்ன பண்ண 10 பேருமே 10 பேர் தூங்கிட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பார்த்தாங்க 3 மணி ஆச்சு. 3 மணிக்கு வரனா வரல. சரி 4 மணிக்கு வரனா வரல. அதுபோல் எஜமான் வரத்துக்கு 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு. சரி கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சொன்ன டைம் மீறி போச்சு. என்ன பண்ணாங்க? கம்முன்னு எல்லாம் நித்திரை அடைந்தார்கள். சில நேரத்தில் ஆவிக்குரிய ஓட்டலில் நாம் நித்திரை தெளிந்தவர்களாக இருக்கணுமா? நித்திரை தெளிந்து விழித்து இருக்கணுமா? அல்லேலூயா. நித்திரை தெளிந்து விழித்து இருக்கணும் எப்பொழுதும். ஆனால் நம்ம என்ன சார் அன்னைக்கு நேரத்தில் என்ன பண்ணுறோம்? தூக்கம் யாருக்குன்னா பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களாங்க? தூக்கம் இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி நித்திரை செய்யட்டும் என்பாயோ அப்படின்னு பைபிளில் சொல்லப்படுது. வேதத்தில் நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அது கீழே சொல்லணும். பயமாக இருக்கும். உன் தரித்திரம் வழிபோக்கனை போல வருமா சோம்பேறியே அப்படி பயங்கரமாக அந்த வசனம் என்னெல்லாம் அப்படி அப்போ நான் தூங்கிடல அப்படின்னா எப்படி? அப்போது நான் ஆயத்தமாக இருக்கணும். மணவாளன் வருகைக்கு நான் என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஆமாம். ஏன்னா அவர் நமக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? அவருக்குள் நம்முடைய ஜீவனை வச்சிருக்கிறார். எங்கே வச்சிட்டாரு? விசுவாசத்தை மூலமாக ஏற்றுக்கொள்ள அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆக்கும்படிக்கு அதிகாரம் கொடுத்து அப்பயே கொடுத்துட்டார். அப்போ ஜீவனை எப்போ அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. எப்போ நான் அதை ஏற்றுக்கொள்கிறேனோ, அந்த வார்த்தையை நான் எப்போ நான் உள்வாங்கிக் கொள்கிறேனோ, அப்பொழுது ஆண்டவர் எனக்குள்ள ஜீவன் வச்சிட்டார். அவருடைய ஜீவனை. அல்லேலூயா. அது கீழே வாசிங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு பேயாக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஒரு சத்தம் வருதுங்க. ஒரு சத்தம் வருது. எப்போ? நடுராத்திரியில என்ன வருது? ஒரு சத்தம் வருது. மணவாளன் எதிர்கொண்டு போக புறப்படும், இதோ வருகிறார் அப்படின்னு நான் என்ன பண்றோம்? உடனே நான் என்ன பண்றோம்? ஆயத்தமாகி எப்படி ஆயிடுச்சுன்னு போய் நான் என்ன பண்ணோம்? உள்ள நுழைஞ்சிடணும். கேட்டுக்குள்ள போயிடணும். ஆனா அங்க நடக்கிறது பாருங்க. வாசிங்க. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயிலே கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க. எப்ப கேட்குறாங்க? எப்பங்க? மணவாளன் வந்துட்டார். அப்ப கேட்ட ஆகுமா காரியம்? எங்களுக்கு வேணும். என்ன? நான் உங்களுக்கு கொடுத்து நான் என்ன பண்ணிட்டோம்? எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாமுங்க. காலையில் 9 மணிக்கு தூங்கியிருந்தா என்ன ஆகும்?
அந்த ப்ரிப்பேர் இருக்கணும்ல, ப்ரிப்பரேஷன் இருக்கணுமா இல்லையா? இப்போ நீங்கள் சமையல்லாம் பண்ணுறீங்க, பெண்கள் சமையல் என்ன பண்ணுறீங்க, அழகாக பண்ணுறீங்க, சூப்பராக சுவை உள்ளதா, நல்ல ருசி உள்ளதா பதார்த்தங்களை தன் கணவருக்கு, தன் பிள்ளைகளுக்கு, தன் மாமனார் மாமியாருக்கு என்ன பண்ணணும் போடணுன்ட்டு என்ன பண்ணுறீங்க? அப்படி தானே செய்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? அப்படி தானே செய்கிறீங்க? அப்போ எப்படியாச்சும் என்ன பண்ணோம், அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டை கொடுத்து அவங்க கேட்பாங்க ஒரு வார்த்தை. பெண்கள் கேட்டிருக்காங்களான்னு தெரில. எங்கள் வீட்டில் அடிக்கடி கேட்பாங்க, ஏங்க நல்லா இருக்கா சாப்பாடு? செஞ்சு அவங்க ஆயத்தம் ஆகிறாங்கல்ல, அதுக்கு முன்னே என்ன பண்ணோம், சமையல் செய்கிறதுக்கு நம்ம அந்த ஆயத்தமாகி முதல்ல எல்லாமே இருக்கணும். அடுப்பில் பற்ற வச்சுட்டு தண்ணி வச்சுறது, ஐயோ தக்காளி காணும், திப்புன்னு ஓடுறது, திரும்ப இது கருவேப்பிலை காணும், ஐயோ பச்சை மிளகாய் காணும், ஓன என்ன ஆகும், அங்கே டேஸ்ட்டை தீஞ்சிரும். அப்படி தானே? சிரிக்கிறீங்க, உண்மைதான் என்ன சொல்கிறேன். அப்போ ஆயத்தம். ஆமாம், அப்போது 10 நிமிஷம் செய்ய வேண்டிய சமையல் எவ்வளோ நேரம் ஆகும்? 1.5 மணி நேரம் ஆகி அங்கே குழம்பு ஆகாது. ஒவ்வொன்றுக்கும் வயந்து போட்டால் என்ன ஆகும், தண்ணி ஊற்றணும், திரும்ப தண்ணி ஊற்றணும், திரும்ப என்ன பண்ணும், தீஞ்சு வரும், திரும்ப என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் என்ன அந்த அந்த சுவையும் போயிடும். நல்லா புரியுதுங்களா? அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நான் ஆயத்தமாக இருக்கணும். அந்த ஜீவனை ஏற்கனவே ஆண்டவர் வச்சிட்டார். ஆனால் அப்படி அந்த ஜீவனை வச்சு நமக்கு நம்ம ஆயத்தமாக இல்லைன்னா இருளானது அதை பற்றி கொள்ளவில்லையாம். ஏங்க அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது தான். நான் என்ன பண்ணோம் ஆயத்தமா இல்லைன்னா நான் இருள தான் இருக்கேன்னு அர்த்தம். அப்ப இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, அவங்க என்ன சொல்றாங்க, எங்கள் தீவிட்டிகள் அணைந்து போகிறது, எங்க நெருப்பு அணைந்து போகிறதே அப்படின்னு எப்ப அங்கலாய்க்கிறாங்க? மணவாளன் வந்துட்டார், எல்லாத்தையும் வாங்க போலான்றார். நான் ஆண்டவரை போயிட்டு கடையில் போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் ஆண்டவர் வந்துட்டார், ஆண்டவரே நான் இப்போ இருங்க, இந்த விஷயத்துக்காக நான் இப்போ போய் மனம் திரும்பிட்டு வந்துடுறேன், இப்போ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கடைசி தரவல் கேட்டால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை அறியேன். அது கீழே வாசிங்க. அவங்க சொல்கிறாங்க தீவிட்டிகள் அணைந்து போகிறது என்று என்ன பண்ண அங்கலாய்க்கிறாங்க. கீழே வாசிங்க. புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமலிராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். விற்கிறவத்தில் போய் வாங்கி கொண்டு போகிறாங்க. அவங்க சொல்கிற புத்தி உள்ளவர் சொல்கிற பேசியும் கேட்குறாங்க, போயிட்டு வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாருங்க. அப்பொழுது அவர்கள் வாங்க போன போது வாழ்ந்துட்டாருப்பா. அப்பொழுது என்ன பண்ணுறாங்க, அவங்க வாங்க போகிறாங்க. பார்த்தீங்களா, புத்தி இல்லாதவர்கள் என்ன ஆகிப்போச்சு. ஐயோ, ஒரு எரிப்புக்கு என்ன, நான் 2 விஷயம் முதல்ல சொன்னேன், எண்ணெயும் தீ ரொம்ப முக்கியம். திரி இருக்கு பார்த்தீங்க, திரி, அந்த திரி தான் நமக்கு சில நேரத்தில் அவங்க என்ன கணக்கு போட்டாங்க, திரி இருக்குது இல்லை, எரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நினைப்பா அதுக்குள்ளே வந்துடுவார். புத்தியில் அவர் நினச்சது என்ன, அவர் வரப்புள்ள டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு அவங்க என்ன, அவங்களுடைய அறிவு, அதான் முன்ன சொன்னேன், அவங்களுடைய சொந்த அனுபவம் இருக்கும், மனுஷ ஆவி இருக்கும், தாளந்துகள் இருக்கும், அதெல்லாம் அங்கே எடுபடாது. அங்கே அதெல்லாம் எனக்கு ஆண்டவரே தாளந்து இருக்குது, நல்லா பாடுவேன், நல்ல திறமை, எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது, இத்தனை வருஷமாக நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன், இத்தனை வருஷமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதெல்லாம் அங்கே எடுப்பவே படாது. அங்கே சொல்கிறாரு, சிலர் வந்து எனக்கு மனுஷருக்கான சப்போர்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேலைக்காக நான் ஆண்டவரத்தில் அந்த முப்பொறி நூல், அதுதான் அந்த மூணு நூல் இருக்குது பார்த்தீங்களா, சில நேரத்தில் அதெல்லாம் எடுபடாது. அங்கே என்ன வேணும், எண்ணெய் வேணும். திரி இருந்தால் மட்டும் போதாது, சொந்த அனுபவங்கள் இருந்தால் மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியினுடைய அனுபவங்கள் எனக்கு வேணும். அல்லேலூயா. அவருடைய ஒத்தாசை எனக்கு வேணும், இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வேணும், எனக்குள்ள வரணும். அப்போது என் அனுபவங்களோ, என்னுடைய என்ன சொல்கிறது மனுஷ ஆவியோ, என்னுடைய தாளந்துகளோ அங்கே என்ன பண்ணது, இவங்க அதை தான் நினச்சிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணி அதை தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் வந்துட்டார், கடைக்கு வாங்கினதுக்கு போயிட்டாங்க. அது புட்டில் என்ன பண்ணுறாரு, மணவாளன் வந்துட்டார். வந்துட்டு புத்தி உள்ள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறார். கீழே வாசிங்க. ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாங்க, பிரவேசிட்டாங்க. கடை என்ன பண்ணிச்சிங்க, இதுதான் காரியம். கதை ஓப்பனாக தான் எல்லாரும் உள்ள வந்துடுவாங்க தானே, அழைத்தவர் அழைக்காதவங்க எல்லாம் வந்துடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த டைம் முடிஞ்சு போச்சு. சில நேரத்தில் என்ன சொன்ன, சூரியனை கெட்டதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. அப்போது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. அதே போல்
செய்ய வேண்டிய காலங்களில் ஆண்டவர் கொடுக்குற தாளந்துகளை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அனுபவங்களை என்ன சொல்கிறது, மனுஷனுடைய உதவிகளை நாடாமல் எனக்கு என்ன வேணும்? ஆமாம், பரிசுத்த ஆவியுடைய ஒத்தாசை வேணும். அவருடைய ஒளி எனக்குள்ளே வரணும். அந்த ஒளி தான் என்னை பிரகாசிக்க செய்யும். அப்போ தான் நான் இருளில் போனாலும் வெளிச்சத்தை நான் காண முடியும். நான் போக வேண்டிய பாதையை போய் சேர முடியும். அல்லேலூயா. அப்போது அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்போது இப்போ இருளானது அதை பற்றி கொள்ள காரணம் என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அவங்களுக்கு இருந்தது ஒரே விஷயம். அவங்க கணக்கு போட்டது என்ன தெரியுங்களா? திரி இருக்குது, பரவாயில்ல, எரியும். திரி இருக்கிற வரைக்கும் எரியும். ஆனால் அவங்க எண்ணெய் பற்றி யோசிக்கவே இல்லை. என்ன புத்தி இல்லாதவர்கள், புரியுதுங்களா? ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நாம் தேவனுக்காக அந்த ஒளியினிடத்தில் நம்ம என்ன சொன்னேன், பொல்லாங்க செய்கிற ஒளியிடத்தில் ஏன் வராம மாட்டானா? இதுதான் விஷயம். ஆனால் சத்தியத்தின்படி நடக்கிறவனும் அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய இது வெளியரங்கமாக இருக்கிறபடினால என்ன பண்ணுறான்? அவன் ஒளியிடத்தில் வருகிறான் என்று சொல்லி ரெண்டையும் பிரித்து காமிக்கிறார். அப்போ நமக்குள்ள ஜீவனா ஒளி இருக்கா அப்படிங்கிறது யார் தீர்மானம் பண்ணுறது? நாம தான் தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. உலகத்தில் வெளிச்சமாக இருக்கலாம், ஆனால் இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவன் இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்தில் இன்னும் வளர நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் அவனுக்கு எடுக்கிறோம். உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.